இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 8 பல் பூண்டு, கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக காயத்தூள், கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்து பண்ணலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, கத்திரிக்காய்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.